Hallelujah. ஜீவன் தந்தே உம்மை ஆராதிக்க வாழ வைத்தே உம்மை சேர்ந்து பாடுவோம். உம்மை
ஒவ்வொரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, உற்சாகமாக சொல்லுவோமாய் நன்றி இயேசுவே.
Thank you.
உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, உமது ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே. உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். உம்மை அன்றி ஒன்றும் செய்யவும் வேண்டாம், செய்யவும் கூடாது என்று சொன்னீரே. உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது வார்த்தை அனுப்பி ஒருபோதும் வருமன திரும்பாது, நீர் விரும்பினதை செய்யும் என்று சொன்னீர் ஆண்டவரே. உமது வார்த்தையை நீர் அனுப்பி யார் யார் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் ஆண்டவரே உமது வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ, ஆண்டவரே உமது வார்த்தை அனுப்பி நீர் எதுக்கு அனுப்பீரோ அதை விரும்பினதை செய்யும் ஆண்டவரே. சுகமளிக்கும், விடுதலையை கொடுக்கும், ரட்சிப்பை கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். உமது இரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும். உமது இரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பிக்கும். ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மாமைப்படுத்துவோம். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Hij is de God die vandaag, gisteren en morgen niet verandert. ஜீவனுள்ள தேவனை நாங்கள் விசுவசிக்கிறோம். We geloven in de Heer die levend is. நாங்கள் உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபை. Wij zijn levend door de genade van de Heer. அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்கள். Door zijn bloed zijn wij gereinigd. பரிசுத்த இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு எங்களை மீட்டவர்கள். Door zijn heilige bloed zijn wij gereinigd. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை என்று நீங்கள் பிதாவிடம் போகவே முடியாது. Jezus zei, ik ben de weg, de waarheid en het woord. En als je zonder mij kun je niet naar de Vader gaan. அவருடைய வழிதான், இயேசு கிறிஸ்துவுடைய வழிதான் சிலுவையின் வழி. De weg van Jezus Christus is de weg van de kruis. இயேசு கிறிஸ்து மரிக்காவிட்டால் உயிர்க்காவிட்டால் நாங்கள் இந்த இடத்துல நிற்க முடியாது. Als Jezus Christus niet gestorven was, dan waren wij hier niet. இயேசு கிறிஸ்து இரத்தத்தை, அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினபடியால் தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Doordat Jezus Christus zijn bloed heeft vergoten, is onze zonde vergeven. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, Lieve broeders en zusters, சிலுவையில் இரத்தம், சிலுவையிலே தொங்கி இரத்தம் சிந்தினது வெளியேறப்பட்ட இரத்தமாக இருக்கிறது. aan de kruis is het bloed vergoten en dat is een kostbare bloed. அந்த இரத்தத்தினால் தான் எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது. Door middel van dat bloed hebben wij vergeving gekregen voor onze zonde. அவருடைய இரத்தத்தினாலே பிதாவோடு நாங்கள் இணைக்கப்பட்டோம். Door dat bloed hebben wij een relatie met de Vader. தேவனை விட்டு பிரிந்து திரிந்தோம் பாவத்தினாலே. We waren door zonde gescheiden van God. நம்முடைய பாவத்தினாலே அவரோடு உறவு இல்லாமல் போய்விட்டது. Er was geen relatie door onze zonde. இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து பூலோகத்துக்கு வந்து மனிதனை மீட்டு இணைப்பித்தார். Jezus Christus is van de hemel naar de aarde gekomen en ons een eenheid gegeven. உன்னையும் என்னையும் இருள இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த தேவன் இயேசு கிறிஸ்து. Jezus Christus heeft ons uit jou en mij uit de duister gehaald naar het licht gebracht. பவுலப்போஸ்தலன் சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். Paul zei van, ik zal het kruis verhogen. சிலுவை என்பது சாப சின்னமாக இருந்தது. Het kruis was het teken van de zonde. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தவுடனே அந்த சின்னம் வெற்றி சின்னமாக மாறிவிட்டது. En nadat Jezus Christus was gestorven en opgestaan was, was het een teken van leven. வெற்றி உள்ள சின்னமாக மாறிவிட்டது. Het was een teken van overwinning. அங்கே தேவனுடைய அங்கே பிசாசுகளை கலைக்கும் போது, அங்கே குருசை காட்டும் போது அதை பயப்படுகிறது சாத்தான். De duivel die wordt bang als je op het moment dat je die kruis laat zien. அந்த குருசினாலே சாத்தான் ஓட மாட்டான். Hij gaat niet weg door die kruis. அந்த சிலுவையினாலே சாத்தான் ஓட மாட்டான். Hij gaat niet weg door die kruis. சிலுவையிலே நடந்த காரியத்தினாலே சாத்தான் ஓடுவான். Maar hij gaat weg door wat gebeurd is op die kruis. சிலுவையிலே வெற்றி சிறந்தபடியா சாத்தான் ஓடுகிறான். Omdat er aan de kruis de overwinning is gekomen. அவன் தோற்கடிக்கப்பட்டான். Hij wordt verloren. சத்துருவான் தோற்கடிக்கப்பட்டு விட்டான். Hij verliest. அவனுடைய தோல்வியினாலே அவன் வெட்கப்பட்டு போய்விட்டான். Omdat hij verloren stond hij verschut. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? Wat deed Jezus Christus? கொலோசியர் 2:15 வாசிக்கும் போது, Colossenzen 2:15. பூரத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளியரங்கமாக கொரியந்த கோலமாக இவர்களின் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார்.
Koshete keriando kuraba, kashete keriando kuraba. வெற்றி சிறந்தார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Hij heeft overwinning genomen aan de kruis. அவர் தூரத்தனங்களையும் அதிகாரங்களையும் Voor al die machten en de krachten உரிந்து கொண்டு heeft hij vernietigd. வெளியரங்கமான Heeft hij het openbaar. கோலமாக்கி Heeft hij die laten zien. அவைகளை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Heeft hij aan de kruis heeft hij உலகமெல்லாம் பார்க்கும்படியாக, zodat de wereld dat kon zien. சாத்தான் பார்க்கும்படியாக, De duivel het kon zien. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர் எல்லாரும் பார்க்கிறதுக்காக Dat de mensen op de wereld het konden zien. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Heeft hij overwinning aan de kruis. யாரை வெற்றி சிறந்தார்? Hoe heeft hij dat gedaan? சாத்தானை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Hij heeft de duivel overwonnen aan die kruis. அவர் சிலுவையிலே அறையும் போது Toen hij aan de kruis hing, நான் அவரோடு அறையப்பட்டேன். werd ik samen met hem ook daaraan gehangen. அவரை அடக்கம் பண்ணும்போது Hij begraven werd, நான் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டேன். werd ik ook met hem begraven. நான் உயிர்த்தெழும் போது Toen ik opstond, நான் அவரோடு உயிர்த்தெழுந்தேன். stond ik samen met hem op. அவர் வெற்றி அடிக்கும் போது Toen hij de overwinning had. நான் சிலுவையில வெற்றி அடித்து விட்டேன். ஹalleluya, ஹalleluya. அவருடைய வெற்றி தான் என்னுடைய வெற்றி. Zijn overwinning is ook mijn overwinning. அவருடைய சமாதானம் தான் என்னுடைய சமாதானம். Zijn vrede is ook mijn vrede. அவருடைய சுகம் தான் என்னுடைய சுகம். Zijn genezing is ook mijn அவருடைய பாடுகள் தான் என்னுடைய பாடுகள். சிலுவையில வெற்றி சிறந்தார். Door de kruis is er overwinning. சாத்தானுடைய பாம்பை அவர் நசுக்கி தலையை நசுக்கி விட்டார். Duivelse hoofd, de slang heeft hij ஆனால் அவருடைய வால் இப்போது ஆடிக்கொண்டிருக்கிறது. alleen zijn staart is nog aan het அந்த வாளை வெட்டுவதற்கு உனக்கு எனக்கு இந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறது. God heeft al jou en mij de recht gegeven. அந்த வாளை ஆட விடக்கூடாது. Zodat wij die staart niet laten. நாங்கள் வெட்ட வேண்டும். Zodat wij het kunnen இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தினாலே வெட்ட வேண்டும். scherpste zwaard moeten we doorsnijden. எபிரேயர் 4:12 சொல்வது தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. In Hebreeën 4:12 wordt gezegd, zijn woord is het leven. அந்த பட்டயத்தை எடுத்து வெட்ட வேண்டும். Met die zwaard moeten we doorsnijden. நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது. Hij heeft ons het recht gegeven. சிலுவையிலே இரத்தம் சிந்துவது விளையாட்டாக அல்ல. Aan de kruis is het niet speels bloed vergoten. ஒவ்வொரு மனிதனுக்கும் இரத்தம், இயேசுவின் இரத்தம் பாதுகாப்பு. Voor iedereen is het bloed van Jezus als bescherming. பிரசங்கி 10:8 சொல்லப்படுகிறது என்னவென்று அடைப்பை பிடிங்கினா பாம்பு கடிக்கும். In Hebreeën wordt gezegd, als je die bescherming eraf haalt, dan zal die slang bijten. அவ பாம்பு கடிக்கும் என்றால் இங்க அந்த பாம்பு கடிக்காம இருப்பதற்கு கிறிஸ்துவுடைய இரத்தம் பாதுகாப்பு. Om ervoor te zorgen dat die slang je niet bijt, moet je die bescherming ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இயேசுவின் இரத்தம் பாதுகாப்பு. Voor alle christenen is de bescherming het bloed van God. சாத்தான் ஒன்றுமே செய்ய முடியாது. De duivel kan niks doen. இயேசு சிலுவையிலே வெற்றி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, Lieve broeders en zusters, நீங்கள் இந்த தேசத்திலே பார்த்து கொண்டிருந்தாலும், met welk land je ook kijkt, எந்த வீட்டில் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும், waar je ook kijkt, எங்க இருந்தாலும் waar je ook bent. ஒரே பாதுகாப்பு இயேசுவுடைய இரத்தம் தான். Er is maar één bescherming en dat is het bloed van Jezus Christus. இயேசுவுடைய இரத்தம் இல்லாமல், Zonder het bloed van Jezus, இயேசு வெற்றி அடிக்காமல் zonder dat Jezus die overwinning நாங்கள் வெற்றி அடிக்க முடியாது. kunnen wij die overwinning niet nemen. எந்த காரியத்திலும் நாங்கள் வெற்றி அடிக்க முடியாது. Niks kunnen wij die overwinning nemen. இயேசு இல்லாமல் நாங்கள் என்ன செய்தோம் என்றாலும் Wat wij ook doen in ons leven zonder Jezus, நாங்கள் தோல்வியை காண்போம். zullen wij die zullen verliezen. இன்று நாங்கள் இரா போஜன நாளாக இருக்கிறது. We gaan nu het avondmaal nemen. அப்பமும் திராட்சை ரசமும் குடிப்பதற்காக வந்திருக்கின்றோம். Het brood en het wijn gaan wij nemen. எப்படி வந்திருக்கின்றோம்? Hoe zijn wij gekomen? எதற்காக வந்திருக்கின்றோம்? Waarom zijn wij gekomen? சபையில ஒரு மாசத்துக்கு ஒருக்கா கொடுக்கப்படுகிறது. Maandelijks wordt dit gegeven. அங்கே ஆதி சபையிலே ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அப்பம் போயிட்டு இருந்தார்கள். In het begin was het dat ze het dagelijks deden. அப்ப இது ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது கிறிஸ்தவர்களுக்கு. Dit is een soort cultuur geworden voor ons. ஏதோ ஒரு மருந்து மாதிரி இருக்கும். அப்பத்தை எடுத்து சாப்பிடுறது, Het is een soort medicijn dat we dit eten. ஏதோ மருந்து மாதிரி ஒரு திராட்சை ரசத்தை குடிக்கிறது. சோத்திரம் ஐயா, Of als we dit opdrinken. சுத்திகரிச்சு விட்டீங்களே. Dit heeft mij gereinigd. நீங்க விசுவாசம் இல்லாம எடுத்தா சுத்திகரிக்கப்படாது. Als je het zonder geloof het inneemt, dan zou je niet gereinigd worden. சுத்திகரிப்பதா உன் இதயத்தை நீ கொடுக்க வேண்டும். Als je gereinigd wilt worden, moet je je hart geven. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். Je moet naar het woord gehoorzamen.
வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். gehoorzamen aan het woord. நாங்க வாசிக்க போகிறோம். We gaan lezen 1 கொரிந்தியர் 1 Korintiërs 11வது அதிகாரம் 11, 23ல இருந்து 39 மட்டும் வாசிக்க போறேன் கொஞ்சம் கொஞ்சமா. 23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை ம். கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஓ. என்னவெனில் ம். கர்த்தராய் இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ம். ஸ்தோத்திரம் பண்ணி ம். அதை பிட்டு ம். நீங்கள் வாங்கி புசியுங்கள், ம். இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம் எப்படி எடுக்கிறோம்? உங்களுக்காக பிக்கப்பட்ட என் சரீரம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. அடுத்தது போஜனம் பண்ணின பின்பு ம். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து ம். இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. சாத்தான் உங்களை தொட முடியாத ஒரு உடன்படிக்கை. இந்த தேவனுடைய இரத்தம் ஒரு உடன்படிக்கை. சாத்தான் கை வைக்க முடியாது என்னையும் உங்களையும். Het bloed is een verbond voor ons dat de duivel niet aan ons kan komen. ஒரு புதிய உடன்படிக்கை, அது ஒரு பாதுகாப்பு. Het is een verbintenis, het is een bescherming. இந்த பாதுகாப்பை நாம சீரியஸாக எடுக்க வேண்டும். We moeten deze bescherming serieus nemen. விளையாட்டாக நாம் எடுத்தோம் என்றால் பாதுகாப்பு இல்லை. Als we dit speels nemen, dan zullen we நாம் bescherming சும்மா krijgen. சபைக்கு வந்து அப்பவும் திராட்சை ரசத்தை நாங்க எடுத்துட்டோம் பரிசுத்தமாயிட்டோம் என்றால் நடக்காது. Als je het gewoon inneemt dan zo en denkt dat je geleid bent, சிலபஸ்ல இந்த மாசம் நான் தாபோசனத்தை நான் விட்டு விட்டேனே, ஐயோ எனக்கு சுத்திகரிக்கப்பட வேண்டிய அழுவார்கள். heel veel mensen die huilen als ze een maand verloren hebben. Of niet நான் innemen. சேர்த்துக்கு வரையிலே எடுக்கலாம் போயிட்டுதே. Ik ben niet naar de gemeente gekomen, ik kan het niet innemen. அவர்கள் கலாச்சாரத்துக்குள்ள கட்டுப்பட்டிருந்தார்கள். Ze zitten vast in die cultuur. கலாச்சாரத்துக்குள்ள Ze zitten in die traditie vast. இது எடுக்கப்பட்டால் சுத்திகரிக்கப்படாது. Als ik dit niet inneem, dan ben ik niet எடுத்தால் சுத்திகரிக்கப்படும். Als ik dit wel inneem, ben ik niet அப்படியான ஒரு மைண்ட் வந்து விட்டது. Ze hebben die gedachtes. வாசிப்போம் வாசிப்போம். என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து எப்படி இப்படி இருக்கு? எவன் அபாத்திரமா அப்பத்தை அபாத்திரமா ஒரு சீரியஸ் இல்லாம அபாத்திரமா அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ஆ, இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். குற்றம் உள்ளவனாய் இருப்பான். இந்த மனுஷனும் ஆ, தன்னைத்தானே சோதித்தறிந்து ம், இந்த அப்பத்தை புசித்து ம். இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ம். இன்னத்தினாலெனில் ம். அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். ம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் அநேகர் பலவீனம். இது நிமித்தம் இங்க சீரியஸா இல்லாதபடியா பலவீனம். Dus ja, als we het niet serieus nemen, worden we ziek. சுவக்கி அவன் பலவீன் இதால எடுக்கிறோம், அப்பத்தை எடுக்கிறோம், திராட்சை எடுக்கிறோம், இதால பலவீனம் படுவீங்கன்னு சொல்ல மாட்டேன் கிடக்கு. Er wordt gezegd, we nemen het brood, we nemen het wijn, maar dat we எந்த ஸ்தானத்துல இருந்து எடுக்கிறோம் நாங்க எப்படி அறிய வேண்டும்? moeten kijken op welke situatie we zitten en het innemen. இதால பலவீனப்படுவீர்கள். அடுத்தது வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள். வியாதி உள்ளவர்களா இருப்பீங்க. அநேகர் நித்திரை மடைந்திருக்கிறார்கள். அநேகர் நித்திரை மடைந்த இந்த 3 விதமா நடக்குது. Er worden 3 dingen gebeurd. இது கர்த்தர் செய்யறாரா, இது சாத்தான் செய்யறானா? இதை பகுத்தறிய வேண்டும். Je moet een onderscheid weten of God het doet of de duivel. அரப்பை பிடிக்கினா பாம்பு கடிக்கும். Als je die bescherming eraf haalt, dan zal het... ஆவு ஆண்டவருடைய ஆவிக்குரிய சட்டத்தை மீறினா பாம்பு கடிக்கும். Als je niet gehoorzaam naar de Heer, dan zal de slang bijten. வேலியை திறந்தா பாம்பு கடிக்கும். Als je die hek openmaakt, dan zal de slang bijten. கர்த்தர் கொல்றவர் இல்ல, அழிக்கிறவர் இல்ல. God die zal ons niet doden of vernietigen. அவர் ஜீவனை கொடுக்கிறவர். Hij geeft ons het leven. அவர் என்ன சொல்ற? ஆவிக்குரிய சட்டத்தை மீறினால் Als je die heilige wet overtreedt, அவரால் ஒன்றுமே செய்ய அவருடைய கரம் எடுக்கப்படும். dan zal de hand van hem van je weggaan. அவர் சாத்தானுக்கு அவனுக்கு உள்ளுக்குள்ள வர அதிகாரம் உண்டு. Dan krijgt de duivel de toestemming om binnen te komen. அவன் உள்ளுக்குள்ள வந்து அந்த இருக்கிற எல்லாத்தையும் அழிக்க அவனுக்கு அதிகாரம் உண்டு. Dan heeft hij het recht om alles te vernietigen. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைக்கு வரவே முடியாது. Maar bij de kinderen van God zal het niet gebeuren. ஆண்டவருடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவனுக்கு அங்கே வரவே முடியாது.
அப்பத்தில் ஒன்றை கொடுக்கின்றேன், Geef mijn kind een deel. ஏழைகளுக்கு விதவைகளுக்கு கொடுக்கின்றேன். Geef aan de armen. It's okay. ஓகேன்னு சொல்றாங்க. En ze zeggen dat het goed is. அப்ப அதை செய்து கொண்டு ஆண்டவரோடு உறவு இல்லாம இருந்தா, Als je dit doet, maar geen relatie met God hebt. இங்க நாங்க வாசிக்கிறோம். அதே இதுல 26வது வசனத்தை வாசிப்போம். 26. ஆகையால் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும் மரணத்தை என்ன செய்யறோமோ தெரிவிக்கிறார். தெரிவிக்கிறது என்ன அர்த்தம்? ஆண்டவரை பற்றி சொல்றது. Je verkondigt van de komst. எல்லாரும் மண்டல நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அவர் போற என்ன சொல்றது ஆண்டவரை பற்றி. Iedereen heeft het in de gedachten, maar vertelt het niet. தெரிவிக்கிறது நினைக்கிறது வேற. Verkondigen en het herdenken is iets anders. தெரிவிக்கிறது. தெரிவிக்கிறீர்கள். அப்ப தெரிவிக்கிறீர்கள் என்று சொன்னால் இதை சாப்பிட்டால், இதை ஏற்றுக்கொண்டால் புது பலன் கிடைக்கிறது. Als je dit inneemt, dan krijg je nieuwe kracht. புது பலன் வந்தோம்னா தெரிவிக்கப்படுகிறது. Als je nieuwe kracht krijgt, dan ga je het verkondigen. ஆண்டவரை பற்றி நீங்க சொல்றீங்க. Dan vertel je over de இதை Heer. நாங்க தெரியும். இங்க பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 53-55 வாசிப்போம். Johannes 6. யோவான் 6ஆம் அதிகாரம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் வாசிங்க எடுத்து வாசிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும், பாருங்க, இந்த மாம்சத்தை புசியாமலும், இந்த உலகத்துக்கு நாங்கள் அதை சொன்ன மாட்டோம். மாம்சத்தை புசிக்க சொல்றாங்களே, ஆவிக்குரிய அர்த்தம். Als je tegen de wereldse mensen zegt, dan zullen ze dat niet begrijpen, maar het is een heilige. மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று சொன்னார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையாக சொல்லுகிறேன், இதில் நீங்கள் பானம் பண்ண வேண்டும், இதை நீங்கள் எடுக்க வேண்டும். நீங்கள் கலாச்சாரம் எடுக்கப்படாத ஏதோ வந்தோம், கொடுத்தோம், எடுத்து அப்பத்தை வாய்க்க போட்டோம், திராட்சை எல்லாம் குடிச்சோம், சோத்திரம் ஐயாண்டு போறதுக்கு அல்ல. Het is niet om het zomaar in te nemen. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாசத்துல ஒருக்கா வந்து நாள் வருமென்று காத்திருந்து அதை குடிச்சிட்டு வெள்ளனை பெற்றுக்கொண்டு வீட்டுல போய் இருப்பதற்கு அல்ல. Het is niet om het in te nemen en die kracht te krijgen en சாத்தானை மேற்கொள்வதற்கு, het is om de duivel te overwinnen. அந்தகார கிரியைகளை முறியடிப்பதற்கு Om de wezens te vernietigen. வெளியரங்கமாக சாத்தானை சிலுவையில் அறைந்தார். Om de duivel aan de kruis te hangen. அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கு. Deze recht hebben wij gekregen. அப்ப ஆண்டவர் சொல்ல வாட்சி பிடிங்க. ஐயாவே உங்களுக்கு சொல்லுகிறேன், என் மாம்சத்தை புசித்து மாம்சத்தை புசித்து என் என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் ஒன்று. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் Krijgt het eeuwige leven. அவருடைய மாம்சத்தை புசித்து Als je het brood eet அவருடைய ரத்தத்தை குடித்து, en zijn bloed drinkt. அப்ப நாங்கள் மாம்சத்தின்படி பார்த்தோம் என்றால் என்னடாவது மாம்சத்தை சாப்பிடுறது, Hoe kunnen we zijn lichaam eten? என்னடி அவருடைய ரத்தத்தை குடிக்கிறது. Hoe kunnen we zijn bloed drinken? இங்க மாம்சத்திலே அங்க இருக்கிற ரத்தத்திலே அங்கே உயிர் இருக்கு என்று பைபிள்ல சொல்லப்படுகிறது. De Bijbel zegt dat daar leven in zit. அப்ப உயிர் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுது, மாம்சத்திலே ரத்தத்திலே உயிர் இருக்கின்றது. மாம்சத்திலே ரத்தத்திலே உயிர் இருக்கின்றது. In het Oude Testament wordt gezegd dat er in het lichaam en het bloed leven zit. அங்கே ஆபேலுடைய ரத்தம் பேசினது. Het bloed van Abel die sprak. இங்கே இயேசுவின் ரத்தம் அதை விட வல்லமை உள்ள ரத்தம் அவர் பேசுறது. Het bloed van Jezus dat spreekt, dat heeft meer kracht. இப்ப அந்த ரத்தத்தை நாங்கள் எடுக்கும்போது Dus als wij het bloed opdrinken, எப்படி நாங்கள் வெளியரங்கமாக வருகிறோம், திராட்சை ரசத்தை அதற்கண்டு குடிக்கிறோம், drinken daarvoor het அப்பத்தை தேவனுடைய வார்த்தை எடுக்கிறோம், பலப்படுகிறோம். en we krijgen die kracht. இங்க அப்பம் தேவனுடைய வார்த்தை. Het woord van is het brood. இந்த வார்த்தை எடுக்கும்போது பலன் உண்டாகும். நம்ம இனி வார்த்தையை வாசித்து அதை அதுபடி நடக்காவிட்டா உனக்கு ஜீவன் இல்லை. Als wij het woord lezen, maar niet zo bewandelen, dan krijgen wij leven. தேவனுடைய ரத்தத்தை குடிக்காவிட்டா உனக்கு ஜீவன் இல்லை. Het bloed van de Heer niet opdrinken, dan krijg je het leven. அப்ப தேவனுடைய ரத்தத்தை நாங்கள் ஏற்று பாருங்க. ஒரே மனிதன் Er is maar één persoon. இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்து தான் மரித்து ரத்தத்தை சிந்தி இந்த உலகம் முழுக்க
இரத்தத்தை நாங்கள் எடுக்கும்போது als wij die bloed opnemen, அப்ப நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. wordt onze zonde vergeven. எங்களுடைய அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுகிறது. Al onze fouten worden vernietigd. அப்ப இது மூலம் நாங்கள் வெற்றி எடுத்துக் கொள்ளுகிறோம். Door middel van dit nemen wij die overwinning. அல்லது கலாச்சாரமாக வரலாம். Het kan een soort cultuur zijn. ஒரு மாதத்துக்கு ஒருக்கா எடுக்கலாம். Dat je maandelijks inneemt. ஒரு மாசத்துக்குள்ள அவன் பாவம் செய்யலாம். Dat je de hele maand weer kan zondigen. பார்க்க கூடியாத எல்லாத்தையும் பார்க்கலாம். Dat je alles mag kijken wat niet mag. பேசக்கூடாத எல்லாத்தையும் பேசலாம். Wat je niet mag zeggen, dat je dat zegt. ஆண்டவரை விட்டு எல்லாம் தூர போகலாம். Dat je verder van God kan gaan. திடீரென்று மயக்க தெளிஞ்ச உடனே En dat je op een gegeven moment wakker wordt. இந்த மாசம் ராப்போசனம் அல்லவா, En dat het weer zo'n avondmaal is. ஒருக்கா போய் புதுப்பிச்சுட்டு வருவோம். Zal ik het weer gaan vernieuwen. காலுக்கு என்ன செய்வாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஆபேக்கா அது நியூ சர்வீஸ் கொடுப்பாங்க. Ze doen jaarlijks een APK-keuring voor de auto. இது அப்படி சர்வீஸ் பண்றது இல்ல, Dit is niet hetzelfde als dat. 24 hours சர்வீஸ், Dit is een 24/7 24 மணித்தியாலம் சர்வீஸ், dit is een 24/7 dienst. 24 மணித்தியாலம் சுத்திகரிப்பு. Het is een reiniging voor 24/7. வார்த்தை சுத்திகரிக்கும். Het woord zal je reinigen. தேவனுடைய இரத்தம் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். Het bloed zal ons die leven geven. எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, Lieve broeders en zusters, நீ மரித்து போயிருந்தா als jij gestorven bent, இயேசு இரத்தம் உன்னை உயிர்ப்பிக்கும். het bloed van de Heer zal je பாவம் செய்திருந்தா gezondigd hebben. இயேசு இரத்தம் சகல பாவங்களை மன்னிக்கும். Het bloed van de Heer zal jou vergeven. விளையாட்டாக நான் இருக்க முடியாது. Je moet niet stil zijn. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடியா De komst van de Heer is spoedig. சபை அழைக்கப்பட வேண்டும். Daar moet het klaargemaakt சபை நித்திர கொள்ளுற காலம் அல்ல, worden. Het is niet de tijd dat de gemeente எழும்பி பிரகாசிக்கிற காலம். Het is de tijd dat we gaan opstaan. இயேசு வரப்போகிறார். Jezus die komt. மரணாந்தா இயேசு வரப்போகிறார். Maar nadat Jezus komt. அல்லேலூயா. Halleluja. இயேசு வரப்போகிறார் என்று சொல்லப்படுகிறது. Er wordt gezegd dat Jezus komt. ஆயத்தமாக இருக்கின்றமா? Zijn we klaar voor? அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையில Er wordt gezegd in het பலவீனப்பட்டார்கள், ze waren verzwakt. வியாதி வந்தது, Ze kregen மரித்தார்கள். en ze storven. மூன்று நடந்தது. Er waren 3 dingen gebeurd. யாருக்கு நடந்தது? Voor wie gebeurde het? கிறிஸ்தவர்களுக்கு நடந்தது. Voor bij de christenen. விளையாட்டாக இருந்தவர்களுக்கு நடந்தது. Voor degenen die speels அப்ப waren. ஆண்டவர் வார்னிங் பண்ணுகிறார். De Heer die geeft de waarschuwing. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு வார்னிங் பண்றார். Hij geeft de waarschuwing aan zijn kinderen. அடப்பை புடுங்காத, அடப்பை புடுங்காதே, De bescherming niet eraf. பாம்பு கடிக்கும், De slang zal bijten. என்னுடைய வார்த்தையை விட்டு விலகாதே, Ga niet weg van mijn woord. என்னுடைய இரத்தம் உனக்கு ஜீவனை கொடுக்கும். Mijn bloed zal jou leven geven. இரவும் பகலும் என்னுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு. Wees dag en nacht in mijn woorden. என்னடா ஒருவர் என்னன்னு கேட்டார், உலகத்துல இந்த மியூசிக் எல்லாம் இருக்குது, அவங்க அது எல்லாத்தையும் நாங்க கிறிஸ்தவர் கேட்டா நாங்கெல்லாம் கேட்கலாமா? Een christen persoon vroeg aan, er zijn wereldse muziek, mogen we daar naar luisteren? அவங்க கேட்டாங்க, உலகத்துல எல்லாரும் மியூசிக் போட்டு நல்ல மியூசிக்கா இருக்கிறத நான் கேட்க முடியாதா? Hij vroeg van, er zijn wereldse muziek, mag ik daar niet naar luisteren? ஒரே மறுமொழி சொன்னேன். Ik zei maar één antwoord. ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். God heeft ons die wijsheid gegeven. அந்த மியூசிக் பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்ட நிக்கல், அவ்வளவுதான். Als die muziek door de Heilige Geest is ontstaan, dan mag je daar naar luisteren. எந்த மியூசிக் பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்பட்டதோ Welke muziek heeft door de Heilige Geest? நீங்க கேட்கலாம். Daar mag je naar அப்ப luisteren. உலகத்தின் மியூசிக்கை நாங்கள் கேட்கும் போது Wanneer wij de wereldse dingen luisteren, பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் நிரப்பப்பட மாட்டோம். willen wij niet vervuld worden door de Heilige Geest. அப்ப ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த ஆவியினாலே அந்த பாட்டை கொடுத்திருந்தால் Als die liedjes door de Heilige Geest zijn gegeven, நாங்கள் காருக்குள்ள போட்டு கேட்கும் போது பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் நிரப்பப்படுவோம். als wij daar naar luisteren, dan kunnen wij door de Heilige Geest worden vervuld. அதால நாங்கள் தீட்டுப்படாம இருக்க வேண்டும். We zullen daarom niet இளம் பிள்ளைகள் மியூசிக்கை, உலகத்தின் மியூசிக்கை கேட்கிறார்கள் கூட. de jonge kinderen die luisteren naar die wereldse muziek. மியூசிக்கால சாத்தான் என்ன பண்றான் உள்ளுக்குள்ள? Door middel van die muziek komt de duivel naar je வாட்ஸ்அப், யூடியூப் மூலமாக வருகிறது உள்ளுக்குள்ள. Via WhatsApp en YouTube komt hij naar binnen. எதை நாங்கள் பார்க்கிறோம், Daar kijken we naar. எது பார்க்கப்படாது, Waar mogen we niet naar kijken? அதை பார்க்கப்படாது என்று உன்னுடைய தைரியத்தால இயலாது, முடியாது. Je kan niet door jouw eigen kracht zeggen dat je niet kan kijken. உன்னுடைய பலத்தால முடியாது. Door jouw eigen kracht kan dat niet. தேவ பலத்தினாலே அரண்களை முறியடித்தீர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. Door de kracht van de Heer kan je dat vernietigen. தேவ பலம் நமக்கு தேவை. Door de kracht van de Heer kunnen wij dat. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால்,
நான் சிலுவையில வெற்றி எடுத்தேன். Ik heb de overwinning genomen aan de அந்த kruis. வெற்றி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. De overwinning is aan ons gegeven. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. In de naam van Jezus 1 பேதுரு 2:9 வாசிப்போம். 1 Petrus 2:9. அந்த காலத்திலே இந்த ஆச்சரிய ஒளிக்கு கொண்டு வந்தார். Hij heeft ons van het duister naar het licht meegenomen. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அந்த காலத்திலே இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்தினின்று வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட அவரை பற்றி சொல்றதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியப்பா. சந்தியாவும் ராஜரீகமான ஆசாரியமான கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீங்க. We zijn het volk van hem. பரிசுத்த We zijn heilig. ஆசிரியர் கூட்டம். Koninklijke van Priesters, priesters. priesters. And அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த காலத்திலே இருந்து உங்களுக்கு ஆச்சரிய ஒளிக்கு கொண்டு வந்தாச்சு. Hij heeft ons uit de duisternis naar zijn wonderbare சிலுவை licht. மரணம் வெற்றியான மரணமாக இருந்தது. De overwinning van de kruis is அந்த காலத்திலே இருந்து எங்களை ஆச்சரிய ஒளிக்கு கொண்டு வந்தாச்சு. heeft ons uit de duisternis naar het wonderbare licht gebracht. வெளிச்சத்தின் வந்தவன் வெளிச்சத்தின் பிள்ளை. Degene die in het licht is gekomen is het kind van het licht. இருளுக்குள்ள இருக்கிறவன் இருளுடைய பிள்ளை. Degene die in de duister zit is het kind van de duisternis. அவன் இருளுள்ள பிள்ளை என்று சொன்னா Dus als je in de duister zit, இருளான காரியங்களை செய்வான். dan zal je de duisterlijke dingen doen. வெளிச்சத்தின் பிள்ளை என்று சொன்னால் Als je in het licht zit, வெளிச்சமான காரியத்தை செய்வான். dan zal je dingen doen die in het licht zijn. சாத்தான் இருள காரியங்களை பாவங்களை செய்வான். In de duister zal de duivel zondigen. ஒரு பாவம் செய்யற மனுஷன் Als een persoon zondigt, ரோட்ல நின்று கொண்டு எல்லாரும் பாருங்க ஒன்று பாவம் செய்ய மாட்டான். die zal nooit in het openbaar gaan staan. இருளுக்குள்ள பாவம் செய்வான். Die zal alleen in de duister doen. அறைய பூட்டிட்டு பாவம் செய்வான். Die zal het doen in het ஒருத்தருக்கு தெரியாம பாவம் செய்வான். zonder dat iemand het weet. அதுதான் ஆண்டவர் பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நில்லுங்க. Daarom zegt de Heer van sta tegen de duivelse dingen. கிறிஸ்தவ ஒவ்வொரு மாசத்துக்கு ஒருக்க ராப்போசனம் எடுத்தால் பத்தாது. Christenen maandelijks avondmaal neemt is niet genoeg. அவர் என் நினைவாக Je moet in mijn gedachten. நான் மரித்து உண்டானால் உயிர்த்தெழுந்தேன் என்று நினைத்து Je moet in de gedachten hebben dat ik ben gestorven. நினைக்கிறது மட்டுமில்லை அவரை பற்றி சொல்றதுக்கு தான். Ook om het te verkondigen. அப்ப நாங்க ரட்சிக்கப்பட்டு வந்து கொண்டே போய்க்கொண்டே இருக்கிறோம். அப்படியே போய்க்கொண்டே இருக்குது. We zijn gered en we blijven zo doorgaan. பாவம் செய்ய சுத்தி அடிச்சுட்டே இருக்கு. ஆட்டோமேட்டிக் கார் வாஷிங். நெதர்லாந்து இருக்கு ஆட்டோமேட்டிக் கார் வாஷிங் இருக்கு. அதுக்குள்ள போன உடனே ஆட்டோமேட்டிக்கா வாஷ் பண்ணி கொண்டே இருக்கும். We zondigen en we blijven reinigen, dat we blijven zo doorgaan. என்கிற எண்ணம் என்றால் இன்றைக்கு பாவம் செய்ய நாளைக்கு கோஷி. பாவம் செய்யறது கோஷி. பாவம் செய்யறது கோஷி. இப்படியே வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை போய்க்கொண்டே இருக்கிறது. We zondigen en we worden gewassen en dat is zo leven christenen. தீர்மானம் எடுக்க வேண்டும். We moeten een keus maken. அவருக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். We moeten een keus maken dat we இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக கொடுத்தான். Jezus Christus heeft zichzelf opgeofferd. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. De komst van de Heer is spoedig. யோவான் 15:16-19 வாசிப்போம். Johannes. நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்று ஆண்டவர் சொன்னார். Johannes 5. 16-19. Johannes 15. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள அவர் எங்களையே தேடி வந்தார். Hij is op zoek gekomen naar ons. என்னை முன்னே அவர் தேடி வந்தவருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? Wat doen wij voor diegene die jou en mij heeft gezocht? எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள்? Er zijn zoveel mensen op deze wereld. உன்னை என்னை தேடி வந்திருக்கிறார். Hij is op zoek gekomen naar jou. உன்னால முடியும் என்று தான் நம்பி வந்திருக்கின்றார். Hij is gekomen omdat jij het kan. நீ பரிசுத்த வாழ்வு வாழ்வாய் என்று உன்னை தேடி வந்திருக்கிறார். Hij weet dat jij een heilig leven kan நீ leven. ஊழியம் செய்வாய் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றார். Dat jij het werk van God kan doen. நீ ஏழைகளுக்கு உதவி செய்வாய் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றார். Dat jij de armen zal helpen. விதவைகளுக்கு உதவி செய்வாய் என்று உன்னை தேடி வந்திருக்கிறார். Dat jij de weduwe zal helpen. இப்படி ஆண்டவர் உன்னை தேடி வந்ததற்கு காரணம் De reden dat hij op bezoek is gekomen naar jullie, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. zijn plan te vervullen. நான் மட்டும் சுகமாக வேண்டும், Alleen ik moet genezen zijn. நான் விடுதலையாக வேண்டும், Ik moet bevrijd நான் zijn.
மட்டும் பரிசுத்தமாக வேண்டும், Ik moet heilig zijn. அதற்காக அல்ல, Niet daarvoor. மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், Dat de anderen ook gezegend zijn. எங்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்பட Door வேண்டும். middel van ons gezegend நான் zijn. உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, Ik heb jullie uitgezocht. நீங்கள் என்னை நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ பிதாவிடத்தில் என்ன கேட்கிறீர்களோ அதை அவர் அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும். நீங்க போய் வசனத்தை எடுத்து அப்பத்தை தின்னுட்டு இருங்கோன்னு சொல்ல இல்ல, மிகுந்த கனி கொடுக்கும்படியாக. Maar je moet vruchten gaan dragen. அவர் மிகுந்த கனி கொடுக்கும்படியாக உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும். கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்ப கனி கொடுக்கணும், நிலைத்து நிற்கணும், விட்டுட்டு ஓடப்படாது. Je moet vruchten geven. Maar சூறாவளி வந்தாலும் விட்டுட்டு போகப்படாது, je mag het niet loslaten. பிரச்சனை வந்தாலும் விட்டுட்டு ஓடப்படாது, Als je een probleem krijgt. சபையில பிரச்சனை வந்தாலும் சபையை விட்டுட்டு ஓடப்படாது, Ook als een probleem in de gemeente komt. வீட்டுல பிரச்சனை வந்தாலும் வீட்டை விட்டுட்டு ஓடப்படாது. Als je thuis een probleem hebt dat je daar. ஒவ்வொரு காரியத்திலும் நிமித்து நிக்கத்தான் அவர் சொல்லுகிறார். Hij zegt dat je moet blijven staan. சாத்தானுடைய பிளான் என்னண்டா, Wat is de plan van de duivel? சபையை கலைக்கிறது, Is de gemeente சகோதர ஒரு ஐக்கியத்தை உடைக்கிறது, de eenheid te verbreken. அவருடைய பிளான். Dat is zijn plan. அப்ப ஒருமனப்படும் போது Dus wanneer er een eenheid komt, அங்கே வல்லமை வருகிறது. dan komt er een kracht. அப்ப பிரசங்கி 4 பஞ்சங்கள் சொல்லப்படுவது முப்புரி நூல் அறாது, In prediker wordt gezegd een driemaal verbonden touw wordt niet verbroken. முப்புரி நூல் அறாதா. Het zal niet verbroken worden. 2 பேர் இருந்தா அறந்துரும், 2 நூல் அறந்துருமா. Als er 2 touwen zijn, dan wordt het இந்த verbroken. 3 நூலும் சுத்தி இருந்தா Als het met 3 touwen wordt verbonden, அங்க உடைக்காதது பலமா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. dan zal het vastgebonden blijven. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது Wanneer de Vader, de Heilige Geest en de Zoon, ஆண்டவர் சொல்றார், யோவான் 4:23, நாங்கள் வந்து உங்களுக்குள்ள இருப்போம், hun zullen dan in ons zijn. நாங்கள் வந்து உங்களுக்குள்ள வாசம் செய்வோம். Wij zullen aanwezig zijn in je. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் செய்யும் போது De Vader, de Heilige Geest en de Zoon, als die aanwezig zijn, அங்கே புதுப்பெறல் அடைகிறது. dan komt er een nieuwe geest. அப்ப வாசிக்கும் நீங்கள் ஒருவரின் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறவன் அன்பா இருக்கும்படி, இந்த அன்பை தானே கெடுக்க பார்க்கிறான். Deze liefde wil niet vernietigen. கசப்பு சபைக்குள்ள வந்துச்சுதோ, Als er in de gemeente haat is, கோபம் சபைக்குள்ள வந்துச்சுதோ, als er boosheid is, விரோதங்கள் சபைக்குள்ள வந்துச்சுதோ, als er kwaad is, சபை மூவ் பண்ணவே முடியாது. dan kan de gemeente niet vooruit gaan. அப்ப பைபிள் சொல்லுகிறது பிரசங்கி 10:1 Dus in de prediker wordt gezegd, தைலக்காரனுடைய தைலத்துக்குள்ள in de zalf van diegene, செத்த ஈக்கள் வந்து விட்டால் er zag dode vliegen komen, எல்லா தைலத்தையும் பாழாக்கி விட்டுவிடும். alle zalf gaan vernietigen. உன்னுடைய சிந்தனைக்குள்ள பாவம் வந்துட்டா Als de zonde in jouw gedachten komt, இருக்கிற சிந்தனை எல்லாத்தையும் அசுத்தமாக்கி விட்டுவிடும். zullen je gehele gedachten gaan vernietigen. சபையை பற்றி ஒரு குற்றம் உனக்குள்ள வந்துட்டா Als jij een oordeel hebt over je gemeente, உன் மூலம் சபை பாதிக்கப்பட்டுடும். zal je gemeente daarmee in probleem அப்ப komen. செத்த ஈ என்று சொன்னா Als er een dode vlieg, பிசாசு, dat betekent de duivel. செத்த ஈ, Dat is een dode vlieg. அவன் செத்து போனான், சிலுவையில் அறையப்பட்டாச்சு. De duivel die is al dood aan de kruis. அவன் வாளை ஆட்டிக் கொண்டுதான் இருக்கிறான். Hij is alleen met zijn staart aan het bewegen. அந்த வாளை வெட்டுறதுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கு, நாங்கள் வெட்டாம நித்திர கொள்ளுகிறோம். We hebben het recht gekregen om die staart te vernietigen, maar wij doen het. நானும் நீ ஒழும்பி வெட்ட வேண்டும், Jij en ik moeten opstaan en het சபையை vernietigen. கட்ட வேண்டும், We moeten de gemeente opbouwen. தேவனுடைய ஆலயத்தினுடைய காரியங்களை தேட வேண்டும், We moeten de dingen voor de gemeente gaan doen. தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேட வேண்டும். அதன் பிறகு எல்லாம் கூட கொடுக்கப்படும். We moeten het koninkrijk gaan zoeken en dan zullen we alles krijgen. ராஜ்யம், Dat is het koninkrijk. இந்த ராஜ்யம் விலையேறப்பட்ட முத்து. Dit is het parel wat we gekregen அந்த hebben. முத்தை தேடி, We moeten op zoek gaan naar die parel. அந்த முத்து விலையுயர்ந்த முத்தாய் இருக்கிறது. Het is een kostbare parel. அந்த முத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால், Als we die parel moeten beschermen. அதை விட பெரிய முத்து எடுக்க வேண்டும் என்றால் Als we een grotere parel moeten நம்மை nemen, விட்டு கொடுக்க வேண்டும். dan moeten we onszelf opgeven. நம்மை விட்டு தான் எல்லாத்தையும் எடுக்க வேண்டும் முடியும். Alleen als we onszelf geven, kunnen wij die parel nemen. பைபிள் சொல்லுகிறது, De Bijbel zegt, தேவனுடைய ராஜ்யம் het koninkrijk van de Heer, கடலுக்குள்ளே வலையை போட்டு als je die net in de zee gooit, அங்க மீன்களை பிடித்து எடுக்கிறதாக, dat is hetzelfde als het vissen, dat je vissen gaat அங்கே vangen. நல்லதை பிரித்து கூடாதை பிரிக்கப்படும். Het goede, er wordt een onderscheid gemaakt tussen goede en கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய
ஆண்டவருடைய வருகையில் இது நடக்கும். De laatste dagen in de komst van de Heer zal dit எனக்கு gebeuren. அன்பான சகோதர சகோதரியே, Broeders en zusters. ஆண்டவருடைய வருகையில Bij de komst van de Heer. யார் ஆயத்தமா இருக்கிறார்களோ, Wie er allemaal klaar voor is. வானமும் பூமியும் அழிந்தாலும் தேவனுடைய வார்த்தை அழியாது. Zelfs als de aarde zal vernietigd worden, zal de Bijbel இயேசு blijven. வரப்போகிறார். Jezus die komt. நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போற காரியம் எல்லாம் இந்த உலகத்திலே நடக்கிறது. Alles wat er voorspeld is, is aan het gebeuren. சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கு. Ken het woord en het woord zal je bevrijden. உண்மை அறிவிங்க, உண்மை உங்களை விடுதலை ஆக்கு. Ken de waarheid en de waarheid zal je இதுக்குள்ள bevrijden. இருக்கிறதெல்லாம் உண்மை. Hier zit alles wat hierin zit is de waarheid. இந்த உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்றால் Als wij die waarheid accepteren, நம்முடைய வாழ்க்கையில வெற்றி. dan zullen wij de overwinning krijgen in ons leven. ஏன் நித்திரை கொள்ளுகிறோம்? Waarom blijven we slapen? ஏன் பலவீனராய் இருக்கின்றோம்? Waarom zijn wij verzwakt? இங்கே சொல்லப்பட்ட கொரிந்தியர்ல வாசித்தோம், We hebben in Corinthians gelezen. பலவீனத்தின் ஆவி. Het is de geest van de 2 தீமோத்தேயு 1:7 சொல்லப்படுது, உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கின்றேன். 2 Timotheus wordt gezegd, ik heb niet de geest van zwakte gegeven, maar கிறிஸ்தவனுக்கு பலவீனத்தின் ஆவி வந்துவிட்டால் als het de geest van de zwakte komt, அவன் ஜெபிக்க மாட்டான், zal hij niet bidden, பைபிள் வாசிக்க மாட்டான், zal hij de Bijbel niet lezen, சபைக்கு ஒத்து வேலை செய்ய மாட்டான், zal hij geen werk in de gemeente எந்த நேரம் சபைக்கு எகெயின்ஸ்டாக தான் இருப்பான். doen, zal hij steeds tegen de gemeente zijn. சாத்தானுடைய கிரியைகளை செய்வான். Hij zal de duivelse dingen doen. அப்ப பலவீனத்தின் ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டு என்றால் Als het de geest van de duivel எப்படி சபைக்குள்ள வருவது என்றால், komt in de gemeente, பாவத்தை செய்துவிட்டு als je gezondigd hebt தொடர்ந்து செய்துவிட்டு en het continu blijft doen ராப்போசனத்தை எடுத்த உடனே en het avondmaal inneemt, சபைக்குள்ள பலவீனத்தின் ஆவி வந்துடுறது. dan komt die geest van de zwakte in de. அப்ப பலவீனத்தின் வந்த உடனே சபையில பிரிவினை உருவாகிறது. Als die geest van zwakte komt, dan komt er een scheiding. அவங்க அறியாமலே அவங்களுக்குள்ள ஒரு கிரியை செய்கிறது. Zonder dat ze het weten, blijven ze dan zo. 2 கிழமைக்கு முதல் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி பிரசங்கம் பண்ணினேன். Ik heb 2 weken terug gepreekt over. ஆத்மாவை அவன் கைப்பற்றி விடுவான். Hij zal je ziel dan afpakken. அவன் ஆத்மாவுக்குள்ளே பூந்துருவான். Hij zal dan binnen in jouw geest. ஆண்டவர் ரட்சித்த ஆத்மாவுக்குள்ளே அவன் பூந்துருவான். Als jij, in die ziel zal hij dan komen. உன்னை உயிர்ப்பித்த ஆத்மாவுக்குள்ளே அவன் பூந்துருவான். Om jou weer wakker te maken, zal hij in jouw ziel komen. அவன் பூந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் நடக்கும். Er zal dan een gevecht komen tegen het koninkrijk van de Heer. ஏன் திடீரென்று சபையை விட்டு ஆட்கள் போகிறார்கள்? Waarom gaan er mensen uit de gemeente? ஏன் ஊழியக்காரருக்கு எகெயின்ஸ்டாக நடக்கிறார்கள்? Waarom gaan ze tegen de duivel? இதுக்கு காரணம் என்ன? Wat is daar de reden van? நம்மே நாங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். We moeten naar onszelf kijken. விளையாட்டாக ராப்போசனத்தில் நாங்கள் பங்கு பெற்றவே கூடாது. We mogen niet speels aan. மன்னிப்பு கேட்கணும், We moeten vergeving vragen. விட்டு விட வேண்டும், We moeten het loslaten. இனிமேப்பட்டு பாவம் செய்யவே கூடாது. Dat we niet meer zullen zondigen. சர்ச் வந்து கார் வாஷ் பண்ற ஸ்டேஷன் அல்ல. De gemeente is niet de plek waar je je auto was. கார் ஊத்தியா ஆட்டோமேட்டிக்ல கொண்டு போய் வாஷ் பண்ற இடம் இல்ல. Het is niet dat wanneer je auto vies is dat je hem dan hier kunt komen wassen. ஆண்டவர் ஒரே தரம் தான் சிலுவையில் அறையப்பட்டவர். Jezus is maar 1 keer aan de kruis gehangen. நாங்க திரும்ப அவரை சிலுவையில் அறையலாம். We kunnen hem niet keer op keer blijven hangen. ஒரே தரம் மரித்து ஒரே தரம் உயிர்த்தவர். Hij is 1 keer gestorven en 1 keer opgestaan. சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். Hij is voor eeuwig blijft in leven. இயேசு சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். வாசிக்கிறீங்களா? நீங்கள் உலகத்தார் இல்ல. வாசி 18 15 வாசிங்க. 18 19 வாசிங்க. உலகம் 18 வாசிங்க. உலகம் உலகம் உங்களை உலகம் உங்களை பகைத்தால் பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே முன்னே பாருங்க, உலகம் உங்களை பகைத்தால் Wanneer de wereld je haat, பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். என்ன பகைச்சால் ஆண்டவரை பகைக்கிறீங்க. als je mij haat, dan haat je de Heer. ஒரு விசுவாசியை பகைச்சால் Als jij een gelovige haat, ஆண்டவரை பகைக்கிறீங்க. dan haat je de Heer. வசனம் உண்மை. Het woord is de waarheid. நாங்க கவனமா இருக்கணும். அடுத்தது நீங்கள் நீங்கள் உலகத்தாராய் இல்லாதிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நாங்க உலகத்தார் அல்ல, அதனால எங்களை சிநேகிக்கிறாங்க இல்ல. Wij zijn niet de wereld, daarom நாங்க உலகத்துல இருந்து பிரிக்கப்பட்டவர்கள். we zijn gescheiden van de wereld. நாங்க இந்த உலகத்துக்குள்ள போய் இயேசுவை பற்றி சொல்லும்போது Als we naar de wereld gaan en over Jezus பைத்தியக்காரன்னு சொல்லுகிறாங்க. dan zeggen ze dat we gek zijn. பைத்தியமானவர்களை தான் அவர் தெரிந்தெடுத்தவர். De mensen die gek
ரகசியங்கள். Dit zijn de heilige geheimen. அப்ப உலகத்துக்கு நாம் இதை பற்றி நாங்கள் சொல்லுவோம்ல, இயேசு உனக்காக மரித்தார், Als we dit tegen de wereldse mensen zeggen dat Jezus voor jou மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், en weer opgestaan is, உன்னுடைய சாபம் பாவம் எல்லாத்தையும் அவர் நீக்க முடியும். hij kan jouw zonde en vervloekingen vernietigen. சிலுவை அண்டையில வா, Kom naar het kruis. உன்னுடைய செவிலிய சூனியம் பெரிய சூனியம் எல்லாம் அகற்றப்படும். Alle dingen worden dan vernietigd. இயேசுவுக்கு நிதியத்தை கொடு என்று சொன்னா Als wij zeggen dat je je hart moet geven, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? wat zeggen ze dan? இவங்க மதம் மாத்துறவங்க, Ze zijn gekomen om voor religie te vormen. இவங்க மதத்துல இருந்து மதத்தை மாத்தி திரியிறாங்க, இவங்களுக்கு வேலை இல்ல. Ze hebben geen werk en ze willen niet veranderen van religie. இதைத்தான் நாங்கள் சொன்னாங்க, Dit hebben wij ook gezegd. இது எல்லாரும் சொன்னாங்க, Dit hebben wij allemaal ook gezegd. இதைத்தான் உலகம் சொல்லுகிறது. Dit is ook wat de wereld zegt. அப்ப உலகத்தை வாசி வாசி நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் ஆஹா, நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகத்துல இருந்து எங்களை தெரிந்து கொண்டுறான். அப்ப இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை தெரிந்து கொள்ளவில்லை, எங்களை தெரிந்து கொண்டார். Hij heeft ons uitgekozen. அப்ப தெரிந்து கொண்டவர், அப்ப உங்களை தெரிந்த இனத்துக்கு தெரிந்து கொள்ளாதவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு Hij heeft ons uitgekozen omdat mensen die niet uitgekozen worden. நான் ரசிக்கப்பட்டுட்டேன், Ik ben gered. எல்லாம் ஓகேன்றதுக்கல்ல. En daarbij is het niet klaar. ரசிக்கப்பட்ட செத்த மனுஷன் மாதிரி இருப்பதல்ல, Als je gered bent, is het niet dat je als een dode persoon ஜீவனுள்ள மனுஷனாக இருக்க வேண்டும். bent, maar een levend persoon. அவருடைய ஜீவன் உனக்குள்ள இருக்கிறபடி எழும்பி பிரகாசிக்க வேண்டும். Dat zijn leven in ons is, moet hij opstaan. நித்திர கொண்ட காலம் முடிஞ்சது. De tijd van slapen is voorbij. வாசிப்போம், மத்தேயு 24 வாசிப்போம், 30 இருந்து 30 மட்டும். கடைசி நாட்களிலே நடக்க போற காரியத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மத்தேயு 24 38 39. 24, 38. எப்படியெனில் ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண்களுக்கும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் என்று உணராமல் இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இயேசு வரப்போகிறார், இப்போது உணராமல் இருக்கிறார்கள். Mensen die voelen het niet. இயேசுவை பற்றி சொல்லப்படுகிறது, Er wordt over Jezus verteld. ரட்சிக்கப்பட்டவனுக்கு கூட சொல்லப்படுகிறது, Zelfs tegen degenen die al gered waren. எழும்பி பிரகாசி, Ga opstaan. நீ சும்மா இருக்காத, Blijf niet zitten. ஆண்டவர் வரப்போகிறார், De Heer die komt. பரிசுத்தமா இரு, Wees reinig. அனல் மூட்டு, Ga het vlammen. ஊழியம் செய் என்று கிறிஸ்தவனுக்கும் சொல்லப்படுகிறது. Dit wordt ook tegen de christenen verteld. அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். Dit zal ook gebeuren wanneer de mensenzoon komt. அப்ப என்ன நடக்கிறது? அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொடுத்தார்கள், பெண் பண்ணினார்கள். Ze bleven eten en drinken en trouwen en uithuwelijken. உலகத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். Ze bleven de dingen doen, de wereldse dingen doen. ஆண்டவருடைய ராஜ்யத்தை அவர்கள் தேடவில்லை. Ze zochten niet naar het koninkrijk van de Heer. உணராம இருந்தார். நோவாவுடைய காலத்திலே In de tijd van Noach, இந்த பைபிள் சொல்லுகிறது, இதுக்கு ஒரு முதல் ஒரு தண்ணீரை அழிக்கப்பட்டிருந்தது நோவாவுடைய கப்பல். was er een கப்பல் மூலமா Toen was er ook een overvloed gekomen. நோவாவை காப்பாற்றினார் கப்பல் மூலமாக. Door middel van die ark was Noach beschermd. உலகம் எல்லாம் ஜலத்தினாலே அழிக்கப்பட்டது. De wereld was overvloed met water. அந்த நேரத்திலே நீதிமான் நோவா என்ன செய்தான் தெரியுமா? Wat deed Noach toen? வீடு வீடாக போய் சொன்னான், Hij ging huis bij huis langs om te vertellen. நடையில போய் சொன்னான். அப்ப அந்த நேரத்தில் வாகனம் ஒன்றுமே இல்லையே, Er waren er geen voertuigen. அங்கே குதிரை தான் மர்சிடிஸ் பென்ஸ். Ze hadden dan een paard was Mercedes. குதிரையில போயிருப்பார், Hij ging dan met een paard. நடந்து போயிருப்பார். Hij ging lopend. அப்ப அவர் எல்லா இடமும் போய் ஆண்டவரை பற்றி சொல்லி இருப்பார்கள். En hij ging dan overal heen om over God te vertellen. ஒருவரும் கேட்கவில்லை. Maar niemand gehoorzaamde. இதுதான் இங்க நடக்கிறது இப்பவும். Dit is wat er ook nu gebeurt. அந்த நோவாவின் காலத்திலே ஒருவரும் அவர் சீரியஸா எடுக்கவில்லை. In de tijd van Noach, niemand nam hem serieus. ஜலத்தினாலே உலகம் அழிக்கப்பட போகிறது. Het zal met water zal het overvloed worden, de wereld. நீங்க மனம் திரும்புங்க Jullie moeten bekeren. என்று அவன் சொல்லிக் கொண்டே இருந்தான். En hij bleef dat zeggen. அவர்கள் மயக்கத்தில் இருந்தார்கள். Ze waren nog in slaap. சாத்தான் என்ன செய்யறான்? மயக்கத்தை கொடுப்பான். De duivel die geeft உலக ஆசை, உலக ஐஸ்வர்யத்தினாலே மயக்கத்தை கொடுத்து வேற திசைக்கு கொண்டு போவான். Hij zou je verleiden met de wereldse dingen en zou je een andere weg opleiden. விலாச
பாதையில கொண்டு போகாம Hij zal je niet in die smalle weg இழுக்கமான பாதையில போகும்போது Als je door die smalle weg gaat, அங்கே போவது கஷ்டம். dan zal het moeilijk zijn. ஆனா இயேசுவோடு போகலாம். Maar je kan met Jezus gaan. தனியா போகலாது. Je kan er niet alleen heen. அப்ப இழுக்கமான பாதை பரலோகம். De smalle weg is de weg naar de hemel. அப்ப இங்க ஜலத்தினாலே அங்கு அழிக்கப்படும் போது Er wordt vernietigd door middel van water. எல்லாரும் மயக்கம் தெளித்து கதறினார்கள். En iedereen werd wakker en ging huilen. அங்கே அங்கே கப்பல் மூடப்பட்டது. De oude die ging dicht. ஒருவர் உள்ளுக்குள்ள போக முடியாது. Niemand kon mee naar binnen. தண்ணி தண்ணி அவர்களுக்குள்ளே வந்தவுடனே அவர்கள் மேலே வந்தவுடனே Toen het water op hen kwam, அப்போது உணர்வு வந்தது. en toen kregen ze het gevoel weer terug. அப்போது அவர்கள் மயக்கத்தில் இருந்தா Als iemand in slaap zit, தண்ணியை மூஞ்சில அடிச்சு அவன் டக்குனு திடுக்கிட்டு முழிச்சிடுவான். als je dan water begint, dan zal diegene wakker worden. பூனையை கலை கொண்டு தண்ணியை தடிங்க பறந்துடும். Als je een poes op een kant weg wilt jagen, dan moet je water doen. இங்க என்ன நடந்திருந்தால் Wat gebeurde er hier? மயக்கம் தெளிஞ்சிட்டது. Hij werd wakker. அந்த மயக்கம் இருந்தவர்கள் தெளிஞ்சிட்டார்கள். Ze werden wakker, டூலே maar het was te laat. ஆண்டவர் கதவை மூடிட்டார். De Heer heeft de deur op slot gedaan. அதே காரியம் இப்போது நடக்க போகிறது. Dit is ook wat er nu gaat gebeuren. அதுக்கு தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு Daarom moet je Jezus aan. மனம் மாறாத Niet van reageren. உன்னுடைய மனத்தை மாற்று. Maar verander je hart. கோயிலை கட்டன்னு நாங்க சொல்லவில்லை. We zeggen niet dat je een tempel moet bouwen. நீதான் தேவனுடைய ஆலயம் கோயிலாக இருக்கின்றாய். Jij bent de tempel voor de Heer. உன்னுடைய கோயிலுக்குள்ளதான் ஆண்டவர் இருக்கிறார். In die tempel zit de Heer. உன்னை கட்டி இயேசுவுக்கு அர்ப்பணி. Geef jezelf over aan Jezus. அப்போது ஆண்டவர் உனக்குள்ள வருவார். Dan zal God in jou komen. அப்ப ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடியா Omdat de komst van de Heer spoedig is. இதற்காகத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். Daarom blijven wij het zeggen. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, Lieve broeders en zusters. நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த தேசத்திலேயாவது Wij draaien ook naar dit luisteren. ஒரே வழி சிலுவை ரத்தத்தில தான் நீ வர முடியும். Er is maar één weg en dat is het bloed. கோழி ரத்தம் இல்ல, மாட்டு ரத்தம் இல்ல, ஒரு ரத்தத்தில் நீ வர முடியாது. Dat is het niet bloed van het dier. ஆண்டவருடைய ரத்தத்திலே பாவம் மன்னிக்கப்படும். Door middel van het bloed van de Heer நீ is எந்த பாவம் செய்தாலும் welke zonde je ook hebt gedaan. அல்லது பரம்பர சாபமா இருந்தாலும் Welke vervloeking er ook அல்லது zijn. செவினி சூனியம் பெல்லி சூனியமா இருந்தாலும் Welke duivelse dingen er ook zijn. ஆனா இயேசுதான் வழியும் சத்தியமா இருக்கிறது. Alleen Jezus is de weg naar de waarheid. இயேசு வரப்போகிறான். Jezus die komt. ஜலத்தினாலே அழிக்கப்பட்டது. Het was door water vernietigd. இப்போது இரண்டாவது அக்கினியினாலே அழிக்கப்பட போகிறது. En dat tweede komt met vuur worden vernietigd. இயேசு வரக்கும் முன்னமும் ஆயத்தப்படுத்துகிறார். Hij wil je klaarmaken. சபையை ஆயத்தப்படுத்துகிறார். Hij wil je gemeente klaarmaken. உங்களை என்னையும் ஆயத்தப்படுத்துகிறார். Jou en mij wil je klaarmaken. நாங்கள் இந்த உலகத்திலே 100 வருஷம் இருக்க மாட்டோம். Wij zullen geen 100 jaar leven. எல்லாரும் மரித்து போய் விடுவார்கள். Iedereen zal sterven. ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது. Niemand zal leven blijven. இப்ப இருக்கிறவன் 100 வருஷத்தாலே செத்து போய் விடுவான், இருக்க மாட்டான். Degene die nu leeft zal over 100 jaar sterven. நாங்கள் வாழ்வது நித்தியமா வாழ்கிறோம் என்று நாங்கள் நினைக்கிறோம். Wij denken dat wij eeuwig blijven leven. ஆனா பைபிள் சொல்கிறது ரோமர் 6:23 In Romeinen wordt gezegd, பாவத்தின் சம்பளம் மரணம், de weg van zonde is de dood. அவருடைய கிருபையோ நித்திய ஜீவன். En de genade zal ons het eeuwige leven உனக்கு geven. நித்திய ஜீவனை தர ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். God is goed om jou het eeuwige leven te உன்னுடைய geven. இருளான வாழ்க்கையை வெளிச்சம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். Bij hem is het mogelijk om het duister நீ எந்த இடத்துல இருந்தாலும் waar je ook bent. நீ இதயத்தை துற, Maak je hart open. ஆண்டவர் உனக்குள்ள வருவார். En God zal in jou இயேசுவே என்று கூப்பிடு. Jezus, இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னித்தரும். vergeef mijn zonde. என் இதயத்துக்குள்ளே வாருமென்று கூப்பிடு. Kom in mijn hart. என்னை ரட்சியும் என்று கூப்பிடு. இப்போதே உனக்கு ரட்சிப்பு வருவதாக. Vraag hem om die redding en die redding zal je krijgen. இயேசு கிறிஸ்து Jezus Christus. ஆவி ஆத்மா சரீரத்தை வெல்லவராயிருக்கிறார். Lichaam, ziel en geest zal hij overwinnen. உன்னுடைய பலவீனத்தை வென்று பலம் கொடுக்கிறவராயிருக்கிறார். Hij zal je zwakkingen overwinnen in kracht. அவர் தன்னுடைய பலத்தை உனக்குள்ள வைத்து Hij zal zijn kracht geven. பலவானாக மாற்றவராயிருக்கிறார். Hij zal je veranderen in. உன் சரீரத்தில் வியாதி இருக்கலாம், Er kan ziekte in jouw lichaam zijn. பலவீனராய் இருக்கலாம், Er kan zwak zijn. எந்த வியாதியா இருந்தாலும் Welke ziekte je ook hebt. அல்லது உன் வீட்டில் செவினிய சூனியத்தினாலே நீ பாதிக்கப்படலாம், Of je kan vastgebonden zitten door duivelse geesten. வியாதியாலே வாங்கும் வேதனைப்படலாம். Of je kan door ziekte verdrietig எந்த வியாதியா இருந்தாலும் welke ziekte je ook hebt. ஆண்டவர் உன்னை குணமாக்க வல்லவராயிருக்கிறார். Jezus is goed om jou te நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Ik wil voor je gaan bidden. நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் Vanuit welk land je ook
mij. எந்த இடத்துல இருந்தாலும் Waar je ook bent. நம்முடைய இயேசு Maar onze God. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தெய்வமாய் இருக்கிறார். Hij is voor zowel dichtbij als verre. அவர் தன்னுடைய வார்த்தை அனுப்புவார். Hij zal zijn woord sturen. அவர் விரும்பினதை செய்வார். En hij zal doen wat hij இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால in de naam van Jezus Christus. எந்த வியாதியா இருந்தாலும் Welke ziekte er ook எந்த பிரச்சனையா இருந்தாலும் probleem er ook எந்த செவினி சூனியம் பெல்லி சூனியமா இருந்தாலும் duivelskrachten எந்த வியாதி கட்டா இருந்தாலும் welke ziekte die vast op ons எந்த பாவ கட்டா இருந்தாலும் welke zonde இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால in de naam van Jezus Christus. நிர்மூலமாக்கப்படுவதாக, Nietigheid. சுகமாவதாக, Er komt de genezing. ஆரோக்கியமாவதாக. De genezing komt. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால In de naam van Jezus Christus. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், Problemen in een gezin. வேதனைகள் Verdriet. உங்களை விட்டு போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. Verdwijnen in Jezus Christus. செவினிய சூனியம் பெல்லி சூனியம் உங்களை விட்டு போவதாக. De duivelse krachten bij jou weg. இன்றைய உங்க வீட்டுக்கு இயேசு அழையுங்கோ, கூப்பிடுங்கோ. Je moet ze aanroepen. அவருக்கு வருவார் உங்கள் வீட்டுக்கு. Hij zal komen in jouw huis. அவர் வந்து உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார். Hij zal komen en jou bescherming அவர் geven. மதம் மாத்திரவர் அல்ல, Hij zal niet van religie உன் veranderen. மனத்தை மாற்றுவார், Hij wil jouw உன் hart சிந்தனையை மாற்றுவார், veranderen. Hij wil je gedachten உன் veranderen. சரீரத்தின் பலவீனத்தை மாற்றுவார். Hij zal de ziektes van je lichaam veranderen. என் இயேசு உயிரோடு இருக்கிறார். Maar Jezus is levend. நான் செத்த தெய்வத்தை பிரசங்கிக்கவில்லை, Ik ben niet de Heer, ik spreek niet de God die gestorven is. உயிரோடு எழுத்தெழுந்த தெய்வத்தை பற்றி சொல்லுகிறேன். Maar de God die levend is. மரணாந்தா இயேசு வரப்போகிறார். Maar nadat Jezus die komt. உணர்வில்லாம இருக்க வேண்டாம். Je moet niet zonder gevoel zijn. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கோ. Je moet de Heer aannemen. ஏன் இதுல இருந்து நான் கத்துறதுக்கு காரணம் என்ன? Wat is de reden dat ik blijf schreeuwen? ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். De mensen moeten gered worden. என்னை ரட்சித்ததுக்கு மற்றவர்கள் ரட்சிப்புக்கு கொண்டு வருவதற்கு, De Heer heeft mij uitgekozen om de andere mensen ook te redden. Hij என்னை காப்பாற்றுவது உங்களை காப்பாற்றும்படியாக, heeft mij beschermd om jullie te beschermen. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக Om het woord van de Heer te preken. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். De geest van de Heer is in mij. கட்டுள்ளவர்களை விடுதலையாக்க, Om de mensen die vastgebonden zijn. குருடரை பார்வையாக்க, Om de mensen die verblind zijn. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக. Om het over de Heer te vertellen. இதுதான் குட் நியூஸ். Dit is het goede nieuws. இதுதான் நற்செய்தி. Dit is het goede nieuws. இயேசு வரப்போகிறார். Jezus die komt. இயேசு வரப்போகிறார். Jezus die komt. ஹalleluya. Halleluja. In Jesus name, hallelujah. நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, உமது ஆவியினாலே ஆகும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, உமது வார்த்தை அனுப்பினீர், அதற்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை நீ தொட்டீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உமது வார்த்தையின் மூலமாக இருளான வாழ்க்கை வெளிச்சமா வந்ததுக்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். Jesus name, ஆமென்.